உழைப்பு, உறுதி, மாற்றம், வெற்றி. இந்த எல்லாத்தையுமே தன்னோட பயணம்ல சந்திச்ச தமிழ் சினிமாவின் வீரன்னு தான் இவரை சொல்லணும். உழைப்பு தான் தன்னோட அடையாளம், மாற்றம் தான் தன்னோட பலம். தமிழ் சினிமாவின் உறுதியான நடிகன், ரசிகர்களின் மதிப்பை ஜெயித்த நாயகன். ப்ளீஸ் வெல்கம் த ஒன் அண்ட் ஒன்லி அருண் விஜய் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். சாப்பிட்டுட்டு எல்லாரையும் இங்கே கொஞ்சம் டைம் எடுத்ததில் பொறுமையாக இருந்ததுக்கு முதல் நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எல்லாம் நம்ம ஃபேமிலி. முருகா சார் சொன்ன மாதிரி உங்களை ஆரம்ப காலத்துலேருந்து இங்கே எல்லா முகமும் நமக்கு பரிச்சயமான முகம். எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட், அது மட்டும் இல்லை, எப்போவுமே நான் ஊக்குவிச்சிட்ருக்க ஒருத்தனா அது ப்ரெஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே மேடையில் வந்திருக்கும் அனைத்து இயக்குநர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். It was a lovely speech, Balaji. I really ஒரு சிரிக்க வச்சிட்டார் எல்லாரையும். அண்ட் கிறிஸ் சார் ஏதோ நிறைய பேசுவாருன்னு நானும் நினச்சேன். வந்துட்டு என்ன சார் டக்குன்னு ஸோ ஐ திங்க் படம் பேசும் அப்படின்னு தான் அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கணும். ஐ திங்க் இது ஒரு 1.25 வருஷத்தோட உழைப்பு ரெட்டத்தலை. ரியலி ஹாப்பி. இந்த ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வணங்கானுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேரிட் ஸ்கிரிப்ட் வேறு மாதிரியான ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் திரு சார் இந்த கதையை எடுத்துகிட்டு வந்தார், ரெட்டத்தலை கதையை. கேட்ட உடனே எனக்கு பயங்கர என்கேஜிங்காக இருந்தது. அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு தியேட்ரிக்கல் ஃபிலிம், ஏன்னா இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். தியேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸ் வராங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரியான ஒரு கதையாக எனக்கு இருந்தது. அண்ட் இமீடியட்டாக வி ஸ்டார்டட். அண்ட் தேங்க்ஸ் டு பாபி பாலச்சந்தர், எங்களோட தயாரிப்பாளர். எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு பேஷனட் ப்ரொடியூசர்ஸ் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பாபி சார் அந்த ஒரு ரகத்தை சேர்ந்தவர் தான். இஸ் வெரி பேஷனட் அபவுட் சினிமா. ஸோ இது உருவானத்துக்கு காரணம், ஒன் ஆஃப் த ரீசன் மனோஜ் வினு அண்ணா இஸ் நாட் ஹியர் ரைட் நவ், பட் தேங்க்ஸ் டு ஹிம். ஸோ எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பித்தோம் அண்ட் பாசிட்டிவாக எண்ட் பண்ணோம். இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச் வரைக்கும் கிறிஸ்மஸ் December 23rd படம் ரிலீஸ்